என்னதான் நடக்குது? ஒரு பதிவுல பார்த்தீங்கன்னா, மேற்குலக நாடுகள் இந்த உக்ரைனை வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி சொல்றேன். இன்னொரு பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேற்குலக நாடுகள் ரஷ்யாவோட எதிர்த்து போராடுன்னு சொல்றேன். என்னதான் நடக்கும்? இல்லை என்னதான் நடக்க வாய்ப்புகள் இருக்கு? கிளியரா பேசுப்பா அப்படின்றது போல நீங்க என்னை பார்த்து கோவப்பட்டீங்க அப்படின்னா, இதுக்கான பதில் இதுக்கப்புறம் வரக்கூடிய செய்திகள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இது 2வது தலைவர், யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய 2வது தலைவர்கிட்ட இருந்து சேம் வார்த்தைகள் வந்திருக்கு. என்னன்னா, மேற்கோட டாமினன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க அப்படிங்கிறது போல ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி ஜோசப் போரல் அவர்கள், இப்ப வந்து ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள். அதனால இப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு புது வேர்ல்ட் ஆர்டர் வந்து வரப்போகுது, ஒரு உருவம் பெற ஆரம்பிச்சிருக்கு, அதை நோக்கி போலாம் அப்படிங்கிறது போல ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் சொல்றாரு. இது கொஞ்சம் ஏத்துக்கத்தக்க வகையில இருக்கு. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த குளறுபடிக்கெல்லாம் முக்கிய காரணம் யாரு? பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரான் அவர்கள். ஏன்னா அவர் தானே ட்ரூப்ஸ் உள்ள அனுப்புறேன்னாங்க. அப்புறம் ஜெர்மனில இருந்து ஒரு ஆடியோ லீக் ஆச்சு, டாரஸ் மிசைல கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு ஏகப்பட்ட சர்ச்சைகள் இங்க போயிட்டு இருந்தது இல்லையா? ஸோ இதுக்கு முக்கிய புள்ளி யாரு? இமானுவேல் மேக்ரான் அவர்கள். அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் லைனா வரும். இதை நீங்க பாருங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்றது. அதாவது பிரான்ஸோட அதிபரான மேக்ரான் அவர்கள் என்ன சொல்றாரு? ஆலைஸான நம்ம, அதாங்க யூகே மேற்குலக நாடுகள் இருக்காங்களே, இவங்க எல்லாம் ஆலைஸ்ன்னு சொல்றாங்களே, ஆலைஸான நம்ம கோழைகளா இருக்கக்கூடாதுங்க, உக்ரைனுக்கு உதவுறதுல வந்து ரொம்ப தீர்க்கமா இருக்கணும் அப்படிங்கிற முடிவு இங்க சொல்றாரா? ஸோ அட்டாக் பண்ணும், ரஷ்யாவை தோக்கடிக்கணும்ன்ற நம்பிக்கையில இவர் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, செக் இருக்குல்ல, அதாவது செக் ரிப்பப்ளிக், அவங்க கூட சேர்ந்து அவர்கிட்ட, அந்த செக் ரிப்பப்ளிக் கிட்ட பிரான்ஸ் வந்து 8 லட்சம் ஆர்ட்லரி ஷெல்களை வாங்கி உக்ரைனுக்கு தராங்களாம். ஸோ வந்து பிரான்ஸோட அதிபர் தெளிவான ஒரு முடிவுல தான் இருக்கிறாரு. என்ன ஆனாலும் உக்ரைனுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கிறாரா? இப்போ செக்கோட அதிபர்கிட்ட வரலாம். இப்போ செக்கோட அதிபருமே இமானுவேல் மேக்ரான் அவர்களும் இந்த டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜாயிண்டா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்ப செக்கோட அதிபர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, உக்ரைனுக்கு உதவுறோம் இல்லையா, அதுல வந்து நம்மளே லிமிட் பண்ணிக்க கூடாதுங்க எந்த விஷயத்திலையும். அதுவும் குறிப்பா இந்த ட்ரூப்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து மேற்குலக நாடுகள் பயன்படுத்த கிடையாது மீடியா தரப்புல. ஆனா உக்ரைனோட பதிவுகள்ல இருப்பாங்களே மீடியாக்கள், அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, ட்ரூப்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இவர் ஏதோ சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது தெரியல. ஆக செக் ரிப்பப்ளிக்ல இனிஷியலா என்ன வந்துச்சு? நாங்களே எங்க ட்ரூப்ஸ் அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிறதோட செக் ரிப்பப்ளிக் சொன்னாங்களா? ஆனா இப்ப இதே செக் ரிப்பப்ளிக் பிரான்ஸோட சேர்ந்துக்கிட்டு காசை வாங்கி ஷெல்களை ப்ரொடியூஸ் பண்ணி பிரான்ஸுக்கு கொடுக்க, பிரான்ஸ் அதை வாங்கி உக்ரைனுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்கரேஜ் பண்றாரு பாருங்க. என்ன சொல்லிக்கிறாரு? நம்மள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க கூடாதுன்னு. ஆனா இவர் தெளிவா இருக்கிறாரு, இவரோட ட்ரூப்ஸ் அனுப்ப மாட்டேன்னு. ஆனா இமானுவேல் மேக்ரான் அவர்கள் ரெடியா இருக்கிற மாதிரி இருக்குதா? ஆனா இதே இமானுவேல் மேக்ரான் அவர்கள்ட்ட வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ரஷ்யாவோட அசட்ஸ்லாம் இருக்குல்லங்க, அது வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண, ஃப்ரோஸ் பண்ணதை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து லாபம் வந்திருக்கும் இல்லையா, அந்த லாபத்துக்கு டாக்ஸ் போடலாம். அப்படி டாக்ஸ் போட்டாலே 3 to 4 பில்லியன் டாலர் கிட்ட, யூரோ கிட்ட ஏதோ வரும் போல இருக்குது வருஷத்துக்கு. அதை நம்ம எடுத்துக்கலாம், அது டாக்ஸா போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது போல இமானுவேல் மேக்ரான் அவருக்கு திட்டம் இருக்கு. ஆனா இன்டர்நேஷனல் சட்டப்படி ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருக்கிற ரஷ்யாவோட அசட்டை நம்ம யூஸ் பண்றதுக்கான முடிவுகள் இன்னும் எடுக்கப்படலை பிரான்ஸ் தரப்பு இருந்து, ஓகேங்களா? ஆனா அந்த ஃப்ரோஸ் பண்ண அசட்டை கொடுக்கறதுக்கும் அவருக்கு விருப்பம் இல்லை. இன்டர்நேஷனல் சட்டத்தை ரஷ்யா எப்போ மதிச்சு நடந்துக்குதோ அப்பதான் நாங்க அதை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. ஸோ இமானுவேல் மேக்ரான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு எதிரான முடிவுகளை எடுக்கிற மாதிரி தெரியுது, ஆனா முழுமையா எடுக்கல. செக் ரிப்பப்ளிக்கோட அதிபர் என்ன சொல்றாரு? மற்றவங்க எல்லாம் பண்ணுங்க, தடை இல்லாம பண்ணுங்க, எந்த ஹெசிடேஷனும் இருக்கக்கூடாது, ஆனா நாங்க மட்டும் ட்ரூப் அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருக்கிறாரா? ஸோ இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை. இதனாலதான் இவங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் மிகப்பெரிய அளவுல இருக்கு. அடுத்தது இந்த அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா, சாங்ஷன் போறோம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இப்ப கூட புதுசா சாங்ஷன் போட்டிருக்கிறாங்க ரஷ்யாவோட ஏரோஸ்பேஸ் போர்ஸ் மேலையும், ரஷ்யாவோட வேக்னர் பிஎம்சி இருக்காங்களா, பிரைவேட் மிலிட்டரி கான்ட்ராக்டர்ஸ், அவங்க மேலேயும் சாங்ஷன் போட்டிருக்காங்க. சரி, இது வரைக்கும் 500 கம்பெனிக்கு சாங்ஷன் போட்டாங்க, ஏகப்பட்ட விஷயங்களுக்கு சாங்ஷன் போட்டாங்க, இதனால பாதிப்படைகிறது நம்ம சீனா இது போல பார்த்தோம். ஆனா ரஷ்யா பாதிப்படைகிறாங்களான்னு பார்த்தா அவங்களுக்கு நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் சாங்ஷன் ரஷ்யா மேல போட்டாலும் ரஷ்யாவோட ஆயில் கேஸ் வருமானம் இருக்கு இல்லையா, இந்த பிப்ரவரி மாசத்தை அந்த கணக்கெடுத்து பார்க்கும்போது, போன வருஷத்தோட கணக்கெடுத்து பார்க்கும்போது 80% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
யாருங்க வாங்கினா இந்த கேஸையும் ஆயிலையும்? சரி, ஆயில நாங்க வாங்கிக்கிறோம், ஓகே, அதையும் யார் பிடிக்கிட்டு போயிடுறீங்க? ஸோ இப்படி எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க யூரோப்பியன் யூனியன். அதாவது இந்தியாங்கிறது ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கினா இந்தியா கிட்ட இருக்கிற ஆயில வந்து யூரோப்பியன் யூனியன் தூக்கிட்டு போயிருது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன்னா நம்மளுக்கு எது ரேட்டு கம்மியான மாதிரி தெரியல இல்லையா? இதே 103 ரூபா 104 ரூபா இருக்குதான் செய்யுது பெட்ரோலுக்கு, அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ கேஸ் யாருங்க வாங்குறா அப்படின்ற கேள்வி வருது. யூரோப்பியன் நாங்க வாங்கலங்கிறாங்க. அப்புறம் எங்கிருந்துங்க கேஸ் உங்களுக்கு வருது அப்படின்ற கேள்வி வருது. அதுக்கெல்லாம் பதில் இல்லாம 80% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க இன்னுமே டிபெண்டா தான் இருக்கிறாங்க ரஷ்யாவுக்கு. அதனாலதான் மிக முக்கியமான எதிரான முடிவுகளை வந்து ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டா செய்ய முடியறது இல்லை அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆனா சிலர் வேணுங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு ஓவர்செல் பண்ணதுக்கு அப்புறம் ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டா எடுத்து அடிப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம போன பதிவில் நம்ம பார்த்தோம். போன பதிவில் என்ன சொல்லிப்பா, ஃபார்மர் சிஏஏ அப்படின்னு சொல்லிப்பா. சிஏஏல ஃபார்மர் பென்டகான்ல கூடிய ஒரு நபராமா, முன்னாடி ரிட்டையர்ட் ஆயிட்டர் போல இருக்குது. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இதுதாங்க தரணும், உக்ரைனுக்கு வந்து உதவணும் அப்படின்னா அதிகமா பணம் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த உக்ரைன்ல இருக்கக்கூடிய கேபிட்டலான ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்காருல்ல, கீவ்ல இருக்கிறார் இல்லையா, அவர் அப்படியே தூக்கிட்டு வந்து லிவிவ்ல வச்சிடலாம். அதுதான் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும், சேஃப்டியா இருக்க முடியும் அப்படின்னு. இது நம்ம எப்போ சொன்ன, இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சு இந்த நடந்துட்டு இருக்கும்போது நம்ம சொன்னோம் இல்லையா, கீவ் வந்து பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அலேக்கா கீவ் உக்ரைனோட கேபிட்டல் கீவ் இல்லைங்க, லுட்டஸ்க்கு லிவிவ்னு சொல்லி கூட்டிட்டு அங்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சண்டை நடக்கும் தொடர்ந்து அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்ப அதே போல இங்க இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது. சரி, அப்ப சாங்ஷன் போட்டாலும் ரஷ்யாவோட பணத்தை ஃப்ரோஸ் பண்ணி எடுத்து சில நாடுகள் ஆரம்பிச்சிருக்காங்க, சில பணங்களை செலவு பண்ணதா சொன்னாங்க. ஆனா பெருமளவுல எல்லா நாடுகளும் தயங்குறாங்க இது போல பணத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு. சரி, ஃபுல்லா உள்ள இறங்குவாங்களான்னு பார்த்தா ஷெல்கள் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்களான்னு கேட்டா இல்ல. இப்ப வரைக்கும் சொல்லக்கூடிய ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கொடுத்திருந்தாலே போதும், ஆனா அதுவே தரல அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் என்ன வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, போர்க்கால அடிப்படையில இந்த ஆயுதங்கள் தயாரிக்கும் பணியில யூரோப்பியன் யூனியன் மாறணும் அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இயூவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில வார் எக்கனாமி மோடுக்கு டேர்ன் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அதிகமான ஆயுதங்களை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவும் நம்ம போன பதிலே சொல்லியிருப்போம். அதிகமான ஆயுதங்களை ப்ரொடியூஸ் பண்ணி யூரோப்பியன் யூனியன் ஸ்டாக் பையில ஃபில் பண்ணி, ஏன்னா ஃபுல்லா முடிச்சுட்டாங்க உக்ரைனுக்கு. இப்போ புதுசா அதிநவீனமான ஆயுதங்களை ஃபில் பண்றதுக்கோசரம் இது போல பேசுறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அப்போ இவங்க கிட்ட ஆயுதங்கள் பற்றாக்குறை இருக்கு, அது உண்மைதான். ஆயுதங்கள் பற்றாக்குறை இருக்கும் போது முன்னாடி இதே இந்த பெல்ஜியமோட முன்னாள் வைஸ் ஜாயிண்ட் ஸ்டாஃபா அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்தது இல்லையா, இதுக்கு மேல கல்லுதாங்க இருக்குது, கொண்டு போய் வீசணும் ரஷ்யா மேல அப்படின்னு. ஸோ இவங்க கிட்ட ஆயுதங்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் ரஷ்யாவை அடிக்க மாட்டாங்க, ஓகேவா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆனா மேக்ரான் அவர்கள் என்ன செய்யறாரு, அடிப்பேன் அப்படிங்கிறாரு, செல்கள் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அதே இது இப்படியே கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல எப்படி நிறுத்த போறாங்களா, இல்ல தொடர்ந்து பண்ண போறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கு. என்னதான் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இவங்களை நம்பவே முடியல. ஏன்னா ஊகிக் அவர்கள் செர்பியாவோட பிரசிடெண்டா இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்பு வந்து என்ன சொல்லியிருந்தாரு, முதல்ல டேங்கை கொடுக்க மாட்டேன் நாங்க, கொடுத்தாங்க. ஆயுதங்களை பெருமளவுல அந்த அதிநவீன ஆயுதங்களை கொடுக்க மாட்டேனாங்க. உதாரணத்துக்கு ATACMS ரகசியமா கொடுத்தாங்க இல்லையா அமெரிக்கா, அதை பயன்படுத்தி ரஷ்யாவோட நிலைகள் மேல போட்டு ஏர்பேஸ் மேல போட்டு சில ஹெலிகாப்டர்லாம் டேமேஜ் ஆச்சு. ஸோ இது போல விஷயங்கள கொடுக்க மாட்டேனாங்க, ஆனா கொடுத்தாங்க. சரி, ஓகே, இப்ப ட்ரூப்ஸ் அனுப்புறேன்னாங்க, கண்டிப்பா அனுப்புவாங்க அப்படிங்கிறது போலையும் சொல்றாரு. ஸோ இவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த செய்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நாள் போலான்னு சொல்றாங்க, ஒரு நாள் வேண்டான்னு சொல்றாங்க. இவங்க போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற முடிவை நான் உங்ககிட்டயே கொடுத்துறேன், நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. இவங்க போவாங்களா மாட்டாங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கருத்துக்களா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவோட ட்ரோன்களை அதிக அளவுல உக்ரைன் வந்து தாக்கி அழிச்சிட்டோம், வர்றதை நாங்க இன்டர்செப்ட் பண்றோம் அப்படிங்கிறத சொல்றாங்களா. பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் நாங்க செஞ்சிருக்கோம், அதுவும் சாகி ட்ரோன்கள் 2 பெயிண்ட்ல உண்டு, ஒன்னு கருப்பு ஒன்னு வெள்ளை அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. சரி, ஓகே, சாகி ட்ரோன்கள் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது கூட இந்த FPV ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, மில்லியன் கணக்கான ட்ரோன்கள் அப்படிங்கிறாங்க. ஆனா எனக்கு பார்த்தோம்னா மேபி லட்சக்கணக்கா இருக்கலாம். அதாவது எப்படி சொல்றது, 10 லட்சம் அளவுக்கு இருக்குமான்னு தெரியல, பட் ஆனா லட்சக்கணக்கான ட்ரோன்கள் இருக்கலாம். ஏன்னா ஒரு ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய வீடியோ மட்டுமே இந்த அளவுக்கு FPV ட்ரோன்களை ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா ரஷ்யா ஒரு மேசிவான அட்டாக்குக்காக தயாராயிருக்காங்க. அதுக்கான ட்ரோன்கள் மிசைல்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. சாகி ட்ரோன்கள் அதிக அளவுல தயாராகிக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த ரஷ்யா தரப்புல வந்து இந்த மிசைல்களை அதிக அளவுல ஏவி விட்டு நம்ம எப்போ பார்த்தோம், ஒரு ஜனவரி மாசத்துக்கு இந்த டிசம்பர் எண்டு
இந்த டைம்ல பார்த்தோம் ஜனவரியோட ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல மிசைல்களை ஏவ கிடையாது. ஏன்னா ஸ்டாக் பைல பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரஷ்யா மிகப்பெரிய அஃபென்சிவ் ஆபரேஷன்ல ஈடுபடுறதுக்கு தயாரா இருக்காங்க. போன பதிவு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான திட்டம் ரஷ்யாவுக்கு இருக்கலாம்னு. ஸோ ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்காக நேட்டோ நாடுகள் பண்ணலாமா வேண்டாமான்னு இரு முடிவுல இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.